எண்டிங் வித் 5 ஸ்கொயர், இது எல்லாருக்கும் தெரியும். எண்டிங் வித் 5 ஸ்கொயர் 2 டிஜிட்னா ஈஸிப்பா. 3 டிஜிட் வரைக்கும் நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க நிறைய படிச்சிருக்கணும், வாய்ப்பாடு நிறைய படிச்சிருக்கணும். இப்போ எண்டிங் வித் 5 ஸ்கொயர் இருக்கா, இப்போ நான் என்ன பண்றேன், 25 ஸ்கொயர் ஒரு நம்பரை, அதாவது எண்டிங் வித் 5 இந்த மாதிரி 5ல முடியணும், இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாக்குறோம். இப்போ 25 ஸ்கொயர் எல்லாத்துக்கும் தெரியும், 625. 25 × 25 625 அப்படின்னு எழுதுவீங்க. இது நம்ம நார்மலா எல்லாரும் எழுதிடுவோம், ஆல்ரெடி படிச்சதுனால. இப்போ 35 ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம்? இப்போ இதுதான் உங்களுக்கு லாஜிக் தெரியணும். ஒரு நம்பர் 5ல கம்ப்ளீட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதோட ஆன்சர் 25ல கம்ப்ளீட் ஆகும். கண்ணை மூடிட்டு தெரிஞ்சுக்கணும், மேல ஸ்கொயர் இருந்தா. சரிங்களா? முன்னாடி இருக்க நம்பர் 2ஆ இருந்தா அதுக்கு அடுத்த நம்பர் 3ஓட பெருக்கணும், ஆன்சர் 6, 625. இப்போ இங்க பாருங்க, லாஸ்ட் நம்பர் 5ல முடியுதா, அப்ப ஆன்சர் கண்டிப்பா என்ன வரும், 25 தான் வரும், வேற நம்பரே வராது. 3க்கு அடுத்த நம்பர் என்ன, 4, அப்ப 3 4 எவ்வளோ, 12, ஆன்சர் 1225. இது நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும், எவ்வளவு பெரிய நம்பரை பார்த்தாலும் சரி. இப்போ பாருங்களேன், 45 ஸ்கொயர் 4 5 ஸ்கொயர் பண்ண சொல்றாங்களா, 2ஆ பிரிக்கிறோம், 5ல ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன வரும், கண்டிப்பா 25 தான் வரும், மாறவே மாறாது. இப்போ அந்த 4க்கு அடுத்த நம்பர் எது, 4க்கு அடுத்த நம்பர் வாட் இஸ் தி கன்சிக்யூட்டிவ் டேர்ம் ஆஃப் 4, தட் இஸ் 5. 4 × 5 4 5s are 20. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 20 25. புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கலாமா, 75 65 நமக்கு தெரிஞ்ச நம்பர் பண்ணலாம், ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கணும், அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்ன வரும், 25 கண்டிப்பா வரும். இந்த 6ஓட கன்சிக்யூட்டிவ் டேர்ம் என்ன, 7, 6 7s are 42, ஆன்சர் 4225 ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இதே மாதிரி 85 ஸ்கொயர் சொல்லுங்க, வேகமா பண்ணணும். 85 ஸ்கொயருக்கு ஆன்சர் 5ல முடிஞ்சா 25, 8க்கு அடுத்த நம்பர் வந்து 9, 8 9s are 72, 8 9 72, 7225 ஆன்சர். இது 2 டிஜிட் நம்பர்னா பண்ணிடுவோம்.